எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. வாழிய செந்தமிழ், வாழ்கிற தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. மகாகவி பாரதியார். சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ ஜனநாயகம்லேருந்து தொடங்கிடுறேன். சென்சார் போர்டு அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு தேவையா? தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமாவுக்கு சென்சார் போர்டு தேவையா? அவசியம் இல்லை? இல்லை, சென்சார் போர்டு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா இப்போவே கட்டுக்கடங்காத முறையில் சில படங்கள் சிலர் சலுகையால் கிடைக்குது. எல்லா படங்களுக்கும் அல்ல, சின்ன படங்களை ரொம்ப வாட்டி வதைக்கிறாங்க. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டா ரத்த களரி, அதை அலோ பண்ணக்கூடாது, ஆனால் அலோ பண்ணுறாங்க. தமிழில் கூட பெரிய ஹீரோக்கள் படம், யார் விஜய் நடித்த படம், ரஜினி சார் தர்பார்லாம் கூட வெட்டு குத்து கொலை ரத்தம் அலோ பண்ணாங்க. ஆனால் சின்ன படங்களுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களாம் வரம்பு மீறிடுவாங்க. ஒரு சென்சார் இல்லைன்னா வரம்பு மீறிடுவாங்க, கலாச்சாரம் பாழாக போயிடும். ஓகே, அதனால் நியாயமான சென்சார் வேணும், அரசியல் சார்பற்ற வேணும். இப்போது பராசக்தி கூட கட்டு கொடுத்தாங்க, 24 கட்டு, அதை கட் பண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க. இவரும் கொடுத்தாரு, ஜனநாயகமும் கொடுத்தாங்க. பட் அதில் அரசியல் விளையாடிச்சு. ராஜன் சார் அவர்கள் அவர் கட்சி தொடங்கும் பொழுது ஒரு ஆதரவு மாதிரியான ஆதரவு குரல் கொடுத்திருந்தாரு. ஏன் திடீர்னு அவருக்கு விஜய் அவர்கள் மேல தனிப்பட்ட கோபம்? நோ, அவர் மேலே எனக்கு என்ன கோபம்? எனக்கு இருக்கிற எல்லாரை விட அவங்க தான் எனக்கு வேண்டியவங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் என் பிரதர் மாதிரி. அந்த குடும்பம் தமிழ் குடும்பம் முதல்ல, அதனால் நான் வரவேற்கிறேன். நடைமுறை சரியில்லைங்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், 2 வருஷமா பயிற்சி வேணும், தொண்டர்களுக்கு பயிற்சி வேணும். இல்லை, நீங்கள் கூப்பிட்டு பேசினா சந்திரசேகர் சார் பேச போறாரு, தம்பி விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களை ராஜன் சார் சொல்லுங்கன்னு பேச போறாரு. ஏன் அவரே ஃபோன் போட்டு பேசினாரு, என்கிட்ட பேசினார். ஓகே, அதாவது ஒரு அப்பாவை சொல்ல வேண்டாம், ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்பாவை ஒதுக்கி வச்சார். அப்போ நான் கண்டித்தேன், உன்னை வளர்க்குறது நீரை வாக்குறது அப்பா எவ்வளோ பாடுபட்டார். அதை கேட்டுட்டு ஆதம் தமிழில் தான் அதை கேட்டுட்டு எஸ்எஸ்சி எனக்கு ஃபோன் பண்ணார். என்னால் சொல்ல முடியாதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, நன்றின்னார். நீங்கள் கேட்டு பாருங்க. அதனால் முதல்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அப்பா அம்மாவை குடும்பத்தோடு இருக்கட்டும், அப்புறம் நாட்டோடு வரட்டும், வீட்டில் உள்ள எல்லாரோட சேர்ந்து வாழட்டும், அப்புறம் நாட்டு மக்களை ஒன்றா சேர்க்கட்டும். அவர் நல்லா வரணுன்றதில் எனக்கு முடிவு. கமல் அவர்கள் சமீபத்தில் பேசின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொழிக்காக அவர் பேசின அந்த ஒரு கர்ஜித்த அந்த விஷயம் எப்படி இருந்தது சார்? கமலுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் அவர் செஞ்சது தான் ஆமாம் குறை சொல்லியிருக்கேன். ஆனால் பாராளுமன்றத்தில் அவருடைய பேச்சு சூப்பர். நிர்மலா சீதாராமனுக்கு தலை கொழுப்பு அதிகமாகிடுச்சு. நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழ்ச்சி மாதிரியே நடக்க மாட்டேறாங்க. தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது. என்ன வார்த்தை அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்து அவங்க அங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி வச்சு முன்னோர்கள் 1000 சொல்லிட்டு இவங்க பாராளுமன்றம் சொல்லலாமா? எங்கேயோ அவர் சந்து முனையில் சிந்து பாடி இருக்கலாம், அது அரசியல் பேச்சாக இருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் அதை சொல்லாமா? உலகத்துக்கு தெரியுமா தமிழ் படித்தா இன்னைக்கு உலகத்தில் தமிழன் தலை சிறந்து வழங்குறான். அமெரிக்காவில் தலை சிறந்த பதவிகள்லாம் இருக்கான். அந்த தமிழனை பிச்சை கூட எடுக்க முடியாது. அதுக்கு அருமையான பதில் சாபம் கொடுத்துருக்கார். தமிழ் வாழும் வளர்க்கும், சாபம் விடுகிறேன். யாரை பேசினவங்கள பலிக்கும், கமலஹாசன் பாபம் பலிக்கும். நிர்மலா சீதாராமன் இவ்வளோ தலை கொழுப்பு ஆகக்கூடாது. அதனால் அதை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக பேசிய கமலஹாசனை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஆச்சரியம் இல்லை, நல்லது பண்ணார். தமிழுக்கு உயிர் கொடுத்தார். ஒரு தமிழச்சி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாராளுமன்றத்தில். அதை ஒரு தமிழன் என்கிற நிலையில் தமிழை தூக்கி பிடித்தார், தமிழர்களை தூக்கி பிடித்தார் கமலஹாசன். அதனால் அவருக்கு சல்யூட்.
அவர் பேசுனதுக்கு அப்புறம் இங்கேயும் இன்னும் சில தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து அவர் பேசுறது புரியல, அவர் பேசுறதுக்கு ஒரு ரொம்ப தெளிவாக இப்போ தான் இதுவரைக்கும் வெளியில் பேசுனதெல்லாம் கூட நான் கிண்டல் பண்ணேன், புரிகிற மாதிரி பேசுங்கலாம் சொன்னேன். ஆனால் ரொம்ப தெளிவாக அற்புதமாக பேசியிருக்கார். நல்ல தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு நிறுத்தி நிதானமாக அழகாக ஆங்கிலத்தை பேசிட்டு சபாநாயகர் அனுமதியோட தமிழில் சாபமிட்டிருக்கார். கமலஹாசன் சாபம் பலிக்கும். அஜித்குமார் அவர்கள் துபாயில் நடந்த அந்த ரேஸ் ட்ராக்ல நீங்க பார்த்துருப்பீங்க சார் ஒரு காணொளி. இது தேட்டர் கிடையாது, நீங்க டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்றத கூட்டம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். ஒழுக்க நெறியில் சிறந்தவர் அஜித். ஓகே, ஒழுக்கம் தொண்டர்கள்லாம் அந்த சில தொண்டர்கள் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் நடந்ததால் தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சார். அவர் ஒழுக்கத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன். நான் இருந்தேன் அப்போ இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக, மத்திய அரசுக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு இல்லைன்னு நடிகர் சங்கத்தில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம். ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாரும் வந்தாங்க. அப்போ அஜித் காலையில் 8 மணிக்கு வந்துட்டார், விஜய் 9:30 வந்தார். அஜித் பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டு இருந்தது. நான் 8 மணி நேரம் அவர் கூட இருந்தேன். அப்போது அவருடைய ரசிகர்கள் இந்த பேரிகார்ட் போட்டு ஒரு 50 அடி தூரத்தில் மக்கள்லாம் பார்த்துட்டு அப்படி போகணும். எல்லாரும் பார்த்து போனால் விஜய் ரசிகர்கள் கொடிய அப்போ வந்து முன்னாள் முடியும்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கமாக இருந்தது. மக்கள் இயக்கம். அப்போது அவருடைய ஏதோ கொடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் பார்த்தா கையாசார் போட்டு. ஆனால் அஜித் ரசிகர்கள் பேனர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை இங்கேருந்து பார்த்துட்டார். உடனே சுரேஷ் சந்திரா அவருடைய பிஏ கூப்பிட்டார். அந்த பேனரை பிடுங்க, வாங்க, பேனர் கட்டலாம் வரக்கூடாது. சுரேஷ் சந்திரா போய் இந்த பேனரை பிடிங்க, அப்புறம் பேனர் இல்லாமல் போனாங்க. அன்றைக்கே ஒழுக்கம். சில தொண்டர்கள் வரம்பு மீறினாங்கன்னு தான் அதை மன்றத்தை கலைச்சார். இதெல்லாம் அவர் பார்க்க ஆர்வமாக வராங்க சார். அவர் பார்க்க ஆர்வம் மிகுதியில் வந்து அந்த ஆர்வம் மிஞ்சிட்டா இப்படி நடந்தது. ஓகே, இப்போ நடந்தது என்ன? ஆர்வம் மிகுதியால் தான் நடந்தது கரூரில். அந்த மாதிரி இடம் கொடுக்க மாட்டார் அஜித். ரசிகர்களை பார்க்கணும், சந்திக்கணுன்றது என்னுடைய ஆவல். சந்தித்தா அஜித்தோட விஜயை விட பெருசாக வருவார். அவ்வளோ ரசிகர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் சிலர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க சார். நான் இப்போ காட்டின காணொலியில் கூட அவர் வந்து இது தேட்டர் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க, உங்களை பார்க்க ஆர்வமாக தானே வந்தாங்க. அதே அஜித்குமார் தான் துபாயில் லைனில் நின்று எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்குங்க அப்படின்னு புகைப்படம் ரசிகர்களுக்கு எடுத்து கொடுத்ததும் அஜித் அவர்கள் தான். ஆனால் அவர் அப்படி டிசிப்ளினாக சொல்லும் பொழுது சிலர் வந்து நெகட்டிவாக எழுதுறாங்களே சார், அஜித் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. எழுதுறவங்க எழுத்துட்டு சார், அவர் ஒரு ஒழுக்க நெறி உள்ள ஒரு நடிகர். குடும்பத்தை பார்ப்பார், தொழிலை பார்ப்பார், நம்பின ப்ரொடியூசரை காப்பாற்றுவார். அவ்வளோதான். வேறு வழிக்கு அனாவசியமாக பிரச்சனை இல்லாத ஒரு நடிகர்னா அது அஜித் தான். நம்ம ரஜினி சார் கூட கட்சி ஆரம்பிக்க அதுக்கு இதுன்னு கொஞ்சம் போனார். பட் அப்படி இல்லை இல்லையா, ஒரே நடிப்பு தான், தொழில் நடிப்பு, அதெல்லாம் சிறப்பாக இருக்கேன் ஓகே என்று சொல்லுகிற ஒரு ஒழுக்க நெறி அஜித்துக்கிட்ட இருக்குது. என்னுடைய வேண்டுகோள், அஜித் ரசிகர்கள் அத்தனை பேரும் திமுகவை இப்போ ஆதரிக்கணும். அதுக்கு அஜித் சொல்கிறாரே இல்லை, நான் ரசிகர்களை வேண்டுகோளாக வைக்கிறேன். ரஜினி அவர்கள் தூய்மை பணியாளர் ஒருத்தங்கள பத்மான்னு நினைக்கிறேன் சார், 45 சவரன் கீழே இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு போய் அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்தாங்க. அதை ரஜினி கை கூப்பி வணங்குறேன். 5 சவரன் நகைக்காக குழந்தைய கொள்றான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது. 45 சவரன் தவற விட்டாங்க. அந்த துப்புரவு தொழிலாளி அதை எடுத்து வீட்டில் ஏதோ பெட்டின்னு எடுத்து வீட்டில் வச்சுட்டாங்க. அப்புறம் திறந்து பார்த்தா நகை ஒரு சவரன் கூட மிஸ் இல்லாமல் அப்படியே கட்டி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த பொருளுக்கு ஆசைப்படாதால் இன்னைக்கு உலக புகழ் பெற்றாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்களுக்கு மாபெரும் விருது கிடைக்க போகுது. அப்போது இதுக்கு ஆசைப்பட்டிருந்தா அது போயிருக்கும். அந்த தங்கமான தம்பதியருக்கு என்னை தளர்ந்தாழ்ந்த வணக்கம், நன்றி, வணக்கம்.
முதல்வர்ல இருந்து எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டினாங்க சார். அதுல ரஜினி அவர்கள் ஒரு செயின் ஒன்று அன்பளிப்பா கொடுத்தாரு. ஸோ அதையுமே வந்து ரஜினிக்கு வந்து இவங்க தான் தெரியுறாங்களா, ரஜினி வந்து இப்போதான் இதெல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு உங்களோட பதில்? ஆமாம், இது இவ்வளோ பண்ணுற விஜயே பாராட்டுறாங்க. இது ஒரு அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்தினா 4 பேர் இது மாதிரி ஏதாவது இருந்தால் அவனும் இந்த நல்ல உதவியில் செய்வான். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணார். அதனால் அப்போ பண்ணலையே இப்போ பண்ணலையேன்னு குறை சொல்கிறதே வேலை சிலர். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது ஒரு உற்சாகம் தருவதற்காக ரஜினி செய்த ஒரு நல்ல காரியம். ரஜினி கமல் இணைஞ்சி படம் பண்ணக்கூடிய அந்த படத்தோட ப்ரொமோ ஷூட் முடிஞ்சிச்சு. நெல்சன் தான் இயக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இயக்குனர்கள் பேர் சொன்னாங்க சார், லோகேஷ் கனகராஜ் கூட சொன்னாங்க. ஆனால் அவர் அதுலேருந்து விலகிட்டாரு. இப்போ நெல்சன் தான் அது இயக்குறாரு. அதோட ப்ரொமோ ஷூட்டே முடிஞ்சிருச்சுன்றாங்க. 2 பேரும் இணையிற படம் ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடி அப்படின்றது எட்டாமே இருந்துச்சு. எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 1000 கோடி வர வாய்ப்பு? பிரமாதமாக வரும். தமிழகத்தின் இந்தியாவின் மாபெரும் நடிகர்கள் இணைந்து நடிக்கிற போது கதையும் நல்லா இருக்கும், இயக்கமும் நெல்சனும் நல்லா பண்ணுவார். 2 பேரும் சூப்பராக போட்டி போட்டு நடிப்பாங்க. அது உலக சாதனை புரியும். இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எம்ஜிஆரும் சிவாஜி சேர்ந்து நடித்தாங்க ஒரே படம். ஓகே. கூண்டு கிளி. அந்த காலத்தில் அவ்வளோ பேர் எடுத்தது. 2 துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் இணைஞ்சு நடித்து மாபெரும் புகழ்பெற்ற படம் அது. அதுக்கு அடுத்து இப்போ தான் ரஜினி என்கிற மாமலையும் கமல் என்கிற மாமலையும் இணைந்து ஒரு மாபெரும் சாதனை படைக்கப் போகிறார்கள். அது தமிழுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பெருமை, உலக புகழ் பெறும். அதான் சார், ரொம்ப நாளாக அந்த ஒரு தயக்கம் ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ரஜினியோட இந்த 2.0 தான் 800 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது அந்த வசூல் அந்த 1000 கோடின்றது தமிழ் சினிமா கனவை இவங்க 2 பேரும் கூடவே வரும். ஓ, கூடவே வரும். மிகப்பெரிய ஜாம்பவான்கள், சினிமாவை உயர்த்தி பிடித்தவர்கள் அவங்க சேர்றாங்கன்னா இது மிகப்பெரிய, அது சொல்ல வார்த்தை கிடைக்கல, மிகப்பெரிய சாதனை, தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை. அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள். எனக்கு வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். அப்பா அம்மாவை உதவி பண்ணுங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றுங்க, குடும்பத்தோடு இணைந்துங்க. நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தா ஆதரவு தெரிவிங்க. அநியாயமாக போய் மாட்டிக்கிட்டு எந்த இழப்பும் ஏற்படக்கூடாது, குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்.